இந்த ஸ்மார்ட் போன்கள் மூலமாகவும் நாம் அனுதினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக கேட்கப்படுகிற கேள்விகள், விசுவாசத்துக்கு விரோதமாய் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கேள்விகள் மூலமாக இன்றைக்கு சபைகள் பாழாகி கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள். விசுவாச ஊழியர்கள் இன்றைக்கு விசுவாசத்தை கீழே வைத்து விட்டு எப்படியோ இதுக்குள்ளாக நாம் வந்து விட்டோம், இனி இருக்கிற வரைக்கும் இதிலே இருந்துட்டு மறித்து விடுவோம் என்றெல்லாம் ஒரு சிலர் இன்றைக்கு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வெளிப்படையாகவே நான் கிறிஸ்தவத்தை விட்டு விட்டேன் என்று தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு கிறிஸ்தவத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற நாம், கேள்விப்படுகிற நாம், இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குமே, நம்முடைய ஜீவியங்களில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கும் என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. விசுவாச துரோகம் அங்கும் இங்கும் என்று சொல்வதற்கு பதிலாக எல்லா இடங்களிலும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. மறைமுகமாகவும் நேரடியாகவும் வேறு விதமான வார்த்தைகளின் மூலமாகவும். விசுவாச துரோகம் நேரடியாய் மறைமுகமாய் மாத்திரமல்ல, வேறு சில வார்த்தைகளின் வழியாகவும் சபைகளுக்குள்ளாக, விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக, ஏன் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஊழியர்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக, ஊழியங்களுக்குள்ளாக நுழைந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற நாம், இதனுடைய தாக்கம் உங்களில் எவர்களுக்காக இது இருக்கும் என்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறது.